ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டர், மைதா, சுகர், மில்க், பேக்கிங் சோடா, அப்புறம் தயிர். 100 கிராம் சுகரை நல்லா திரிச்சிக்கோங்க. பொடி பண்ண சுகரோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோ. இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு நல்லா ஸ்மூத்தாக லிக்விடாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடுச்சு எனக்கு. இப்போது இதில் நான் மைதா கலந்துக்க போகிறேன். மைதா கலக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமாக மைதா தூவி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா சப்பாத்தி பதமும் இல்லை, அதோட அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டாக நெகிழ்ந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டாக. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறச்சா எப்படி போகுது அந்த மாதிரி இருக்கணும். இப்போது எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் இந்த பிஸ்கெட்டை வந்து வடிவமைக்கலாம். நான் இப்போ இதை நீளமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா நான் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். எந்த ஃப்ளேமில் வைக்கிறீங்களோ த்ரூ அவுட் குக்கிங் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் உங்களுக்கு குடிக்காது, அதே சமயம் உள்ளே நல்லா வேகும். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் கலர் அந்த சேஞ்ச் தெரியுது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்பியாக 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா பிஸ்கெட் மாதிரி பொறுன்னு இருக்கும். சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி கொடுங்க, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.